நம்ம சிந்தாமணி போட்ட பிளான்ல வசமா நம்ம மீனா சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம முத்து மீனாவும் இந்த வீட்டில் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கிறது இந்த விஜயாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் இதே காரணமாக வச்சு அந்த இடத்துல நம்ம சிந்தாமணி ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. அதுலேயுமே நம்ம மீனாவும் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவும் என்ன பண்ண போகிறாங்கனாக்கா பெரிய கஷ்டத்தை பார்க்க போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படின்னா இப்போ அந்த இடத்துல நம்ம முத்து மீனாவும் வீட்டில் நல்லா இருக்கிறது இந்த விஜயாவுக்கு தான் பிடிக்காதுன்னு நினச்சோம். ஆனால் பழிவாங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த சிந்தாமணி என்ன பண்ணாங்கன்னா அங்கேயுமே இப்போ ஒரு சாமியாரை அனுப்பிச்சு என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா ஒரு பக்கம் இந்த மீனா இருக்கிறதுனால தான் இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல அவள் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தால் அந்த அண்ணாமலை அதாவது உங்களுடைய வீட்டுக்காரு இறந்துருவார். அதுக்கு காரணமாக இருக்கிறது இவ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த சாமியார் போலீஸ் சாமியார் சொல்லுவாங்க. அங்குமே இன்னொரு விஷயமும் பார்த்தினாக்கா நடக்க போகுது. என்னன்னா அங்கே நம்ம முத்து சும்மா இருப்பாரா? இது எல்லாமே கேட்டுட்டு இப்போ நீ தான் என் குடும்பத்தை அழிக்க வந்தவன், என் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாசம் பண்ணிட்டேடின்னு சொல்லி இந்த விஜயா புலம்பும். இப்போ நம்ம முத்து என்ன பண்ணிட்டாருனாக்கா கோவப்பட்டு இவ ஏதோ சும்மா கதை விட்டுட்டு இருக்கா, இதெல்லாம் நீங்கள் தான் பணம் கொடுத்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து அவங்கள குத்து விளக்கால் எடுத்து குத்தவும் போனாங்க. அந்த இடத்துல அடித்து துரத்திட்டாங்க. ஆனால் வெளியே போன இந்த சாமியார் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா நம்ம சிந்தாமணி கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன், எனக்கு தேவையான பணத்தை கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு அங்கேருந்து தலை தெறிக்க ஓடிட்டாங்க. இப்போ நாம் நினைக்கிறது எல்லாமே நல்லாவே நடக்கும், அவளை நம்ம சரியாக பழியும் வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு தான் இப்போ சிந்தாமணியும் இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்தோன்னா நம்ம முத்து எப்படியோ பார்த்தினாக்கா வெளியே எட்டி பார்க்கும்போது இந்த எல்லா விஷயமும் தெளிவாக தெரிஞ்சிச்சு, இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அமைதியாக இருப்பார். அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே எடுத்துன்னு இங்கே காட்டுறாங்க. இந்த சமயத்தில் பார்த்தினாக்கா நம்ம முத்து கரெக்டாக கெஸ் பண்ண மாதிரியே தான் அந்த இடத்துல இது எல்லாமும் இந்த சிந்தாமணி பண்ண வேலையாக பார்த்தினாக்கா அங்கே தெரிஞ்சிடுச்சு. அதனால் இது எல்லாமே நம்ம அம்மா தான் பண்ணியிருப்பாங்களோன்னு நினச்சி அவருக்கு இப்போ இந்த ஒரு விஷயமும் தெளிவாக தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன ஆகும், இது எல்லாத்துக்கும் பாதி பிரச்சனைக்கு இவங்க தான் காரணமாக இருக்குமோன்னு சந்தேகப்படவும் தோணிடுச்சு அவருக்கு. இனிமேலையும் நம்ம விடக்கூடாது, அவங்கள பார்த்தோன்னா இவங்க எல்லாருக்குமே நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வீடியோ எடுத்துகிட்டு காட்டுறாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த சிந்தாமணி பண்ண எல்லா விஷயமும் இப்போ இவங்களுக்கு தெரியுது. இப்போ இந்த விஜயாவும் நினச்சிட்டு இருக்காங்க அவர் ரொம்பவே நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்குமே தெரிஞ்சிச்சு இவளோட மொத்த சுயரூபமும். இனிமே நம்ம முத்துவும் அமைதியாக இருக்க போகிறது கிடையாது. இந்த ஆதாரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் சரியான தண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மீனா மேலே ஒரு பொய்யான பழியை தூக்கி போட பார்த்தாங்க, அதுவுமே அவர் கிளியர் பண்ணிட்டாங்க. இந்த சமயத்தில் நம்ம முத்து பண்ண சூப்பர். இந்த சிந்தாமணிக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லா இருக்குன்றதை கமெண்ட் தெரிச்சுட்டு வீடியோ லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.